கமல்ஹாசனின் பிறந்த நாளில் அவரது அடுத்த பட தலைப்பு வெளியிடப்பட உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக இருக்கும் இந்த படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதம் படத்தின் அறிவிப்பு வெளியான நிலையில் தொடர்ந்து கதை விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் நாளை வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். நகைச்சுவை நடிகர் முனிஷ்காந்த் மிடில் கிளாஸ் என்ற திரைப்படத்தில் நாயகனாக நடிக்கவுள்ளார். முண்டாசுப்பட்டி, மாநகரம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து வரவேற்பை பெற்ற இவர் மிடில் கிளாஸ் படத்தில் யதார்த்தமான அலுவலக உதவியாளர் கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளார். தீபாவளிக்கு பிறகு படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. இந்த படத்தை டோரா படத்தின் இயக்குநர் தாஸ் ராமசாமி KJR ராஜேஷுடன் இணைந்து தயாரிக்கிறார். மகள் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. தடையற தாக்க, மீகாமன், தடம் போன்ற படங்களின் மூலம் கவனம் ஈர்த்தவர் இயக்குநர் மகள் திருமேனி. விஜயை சந்தித்து கதை சொன்ன இவர் விஜயின் 65வது படத்தை இயக்குவார் எனவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் உதயநிதியின் படத்தை அவர் இயக்குவதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் தற்போது அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது. பூமி, ஈஸ்வரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ள நித்தி அகர்வால் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கோரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதா இளைஞர் அணியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எல்லைப்பிள்ளை சாவடியில் இருந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நோக்கி 200க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதாவினர் ஊர்வலமாக வந்தனர். தடுப்புகளை மீறி முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைக்க முயன்றதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிபர் தேர்தலுக்கு பிறகு அமெரிக்காவில் தினசரி கொரோனா பாதிப்பு கடந்த 2 நாட்களாக 1 லட்சத்துக்கும் அதிகமாக பதிவாகி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு 1 கோடியை நெருங்கியுள்ளது. இதுவரை 99,19,000த்திற்கும் அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்தில் வைரஸ் பரவல் வேகமாக இருந்து வந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு பாதிப்பு வேகம் சற்று குறைந்தது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக நாள்தோறும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். PSLV C-49 ராக்கெட் நாளை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. நாளை மாலை 3:02 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய உள்ளது. 44.4 மீட்டர் உயரம் கொண்ட PSLV C-49 ராக்கெட் இந்தியாவின் 51வது PSLV ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட்டில் இந்தியாவிற்கு சொந்தமான EOS-01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. வருகிற 8ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பருவமழையின் போது சாலைகளில் வீணாக செல்லும் மழைநீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை மளிகை கடைகளில் விற்பனை செய்து வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர், அண்ணாநகர் பகுதிகளில் மளிகை கடைகளில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வருவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோதனை நடத்தியதில் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 120 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். அரியலூரில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் 160 தூய்மை பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 237 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஒரு நாள் சம்பளம் 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த தொகை இதுவரை பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொருட்களை வாங்கக்கூடிய ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. தேனி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்தவர்கள் பெரும்பாலானோர் திருப்பி அனுப்பப்பட்டனர். குடும்ப அட்டையை ஸ்கேன் செய்தபோது இயந்திரத்தில் எச்சரிக்கை என்று காட்டுவது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
நிலக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலக சார் பதிவாளர் சுரேஷ்குமார் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற காரில் 39,000 ரூபாயும் அலுவலகத்தில் 21,000 ரூபாயையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கனமழை காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை சரிந்துள்ளது. மழையால் பூக்களின் விற்பனை வெகுவாக குறைந்ததால் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் 1 கிலோ மல்லிகைப்பூ 250 ரூபாயாக சரிந்துள்ளது. இதேபோல முல்லைப்பூவும் 200 ரூபாயாக குறைந்துள்ளது. எல்லையில் இந்தியாவுடன் மோதியதால் சீன படைகள் எதிர்பாராத சிக்கல்களை சந்தித்து வருவதாக இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார். கருத்தரங்கு ஒன்றில் காணொலி முறையில் பேசிய அவர், கடந்த ஜூன் மாதம் எல்லையில் இந்திய படைகள் தந்த வலிமையான பதிலடிதான் சீன ராணுவம் சந்திக்கும் சிக்கல்களுக்கு காரணம் என தெரிவித்தார். எல்லை பிரச்சினையில் இந்தியா மேற்கொண்டுள்ள அணுகுமுறை பாகிஸ்தானிலும் நிச்சயமற்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பதை ஊடகச் செய்திகள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிவதாக முப்படை தலைமை தளபதி தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 84 லட்சத்தை கடந்துள்ளது. ஒரே நாளில் 47,000க்கும் அதிகமானோர் தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 77,66,000 உள்ளது. சிகிச்சையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 5,21,000 இருக்கிறது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 92.32 உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் பள்ளிகள் திறக்கப்பட்ட 3 நாட்களில் 575 மாணவர்களுக்கும் 829 ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திராவில் கடந்த 2ஆம் தேதி 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டன. 3.93 லட்சம் மாணவர்கள் 99,000 ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்த நிலையில் அவர்களில் 575 மாணவர்களுக்கும் 829 ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என ஆந்திர மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயல் அருகே ஏடிஎம் மையத்தை கொள்ளையடிக்க முயற்சித்த இருவர் அலாரம் ஒலித்ததால் தப்பியோடினர். வானகரம் மேட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்திற்குள் ஹெல்மெட் அணிந்தபடி நுழைந்தவர்கள் கண்காணிப்பு கேமராக்களில் ஸ்ப்ரே அடித்துவிட்டு ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளனர். பாதுகாப்பு அலாரம் மூலம் தகவல் அறிந்து செல்வதற்குள் தப்பிச் சென்ற திருடர்களை கண்காணிப்பு கேமரா காட்சிகள் உதவியோடு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலாம்பட்டி சிவராம் நகரில் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளர் பால்ராஜ் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு திரும்பிய போது கொள்ளை நடந்திருப்பதை அறிந்துள்ளார். அவர் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். டெல்லியில் நிலவி வரும் காற்று மாசு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் உயரதிகாரிகளும் மத்திய சுற்றுச்சூழல் துறை உயரதிகாரிகளும் நகர்ப்புற மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு முன் இன்று ஆஜராக உள்ளனர். இது தொடர்பாக மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரதிய ஜனதா எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு முன் நகர்ப்புற விவகாரம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம், சுகாதாரம் ஆகிய துறைகளின் உயரதிகாரிகள் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மாநில அரசு உயரதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே பதிவெண் கொண்டு இயக்கப்பட்ட 2 லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விட்டமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த காளியப்பன் மற்றும் அவரது சகோதரர் முத்துசாமி ஆகிய இருவரும் ஒரே பதிவெண் கொண்ட லாரிகளை இயக்கி வந்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் லாரிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சட்டவிரோத செயலுக்கு லாரி பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 5 அடி உயர்ந்துள்ளது. 126 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 123 அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 125 அடியை தாண்டினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் தனியார் மதுபான பாரில் சூதாட்டமாடிய 15 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2,60,000 ரூபாய் பணம், 20 சீட்டு கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த தகவலை கொடுத்த உளவுத்துறை காவல்துறையினரை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆந்திர தமிழக எல்லையில் உள்ள தோக்கமூர், ஆந்திர எல்லையான காரூர் ஆகிய இரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆரம்பாக்கத்தில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் டாஸ்மாகை திறக்கக்கூடாது என்று கூறி பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு மீனவர்கள் இன்று 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. உடன்குடி வட்டாரத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும் என்று கூறி மணப்பாடு மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பெரியதாழை உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதிகளில் நிலக்கடலை விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 120 ஏக்கர் பரப்பளவில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. அவ்வப்போது பெய்த மழை காரணமாக நிலக்கடலை நல்ல விளைச்சல் கண்டுள்ளதோடு 1 கிலோ 34 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனத்தில் சவுதி அரேபியாவின் பொது முதலீட்டு நிதியம் 9,555 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இது தொடர்பாக ரிலையன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியாவின் பொது முதலீட்டு நிதியம் ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனத்தின் 2.04% பங்குகளை கையகப்படுத்திக் கொள்ளும் வகையில் 9,555 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தாலியில் அரசு கொண்டு வந்துள்ள கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளை எதிர்த்து வாடகை கார் ஓட்டுநர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழில் நடைபெறாததால் வருமானம் இல்லை என்றும் அரசு தங்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதில் இருந்து வீட்டிற்கு உணவுப் பொருட்கள் வாங்குவது வரை எதற்குமே தங்களிடம் பணம் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். இத்தாலியில் கொரோனா 2ஆம் அலை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் அந்நாட்டு அரசு பொது முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. PSLV-C-49 ராக்கெட் நாளை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. நாளை மாலை 3:02 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் பாய உள்ளது. 44.4 மீட்டர் உயரம் கொண்ட PSLV-C-49 ராக்கெட் இந்தியாவின் 51வது PSLV ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட்டில் இந்தியாவிற்கு சொந்தமான EOS-01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 6,900 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பரவலாக மழை பெய்ததால் டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை குறைந்து வருவதால் அணையில் இருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. பாசனத்துக்காக வினாடிக்கு 18,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு 15,000 கனஅடியாக குறைக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டம் 95.63 அடியாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 100 நாள் வேலை திட்ட பகுதிக்குள் நுழைந்த யானையால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை அருகில் வந்தபோது அது அப்பகுதியில் நீண்ட காலமாக மக்களோடு மக்களாக படைவு வரும் ரிவால்டோ யானை என்று தெரியவந்தது. இதனால் அச்சம் விலகினாலும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஒதுங்கி நின்றனர். சிறிது நேரம் அங்கிருந்த ரிவால்டோ மீண்டும் வனத்துக்குள் சென்றது. தேனி மாவட்டத்தில் அடுத்த 30 ஆண்டுகளில் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் புதிய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேனியில் நடைபெற்ற ஜல்ஜீவன் மிஷன் திட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கிராம மக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மெரினா கடற்கரையை திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என சென்னை மாநகராட்சி ஆணையாளர் பிரகாஷ் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையை திறப்பது குறித்தும் மற்றும் வாகன நிறுத்த இடம் தொடர்பாகவும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மற்றும் காவல் ஆணையர் மகேஷ் அகர்வால் பட்டினப்பாக்கம் பகுதியில் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் மெரினா கடற்கரைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருவார்கள் என்பதால் கடற்கரையை திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என கூறினார். கடற்கரையில் மீண்டும் கடைகள் திறப்பதற்கு ஆய்வுக்குழு ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையில் இருந்து தட்டப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்காலுக்கு நீர் திறப்பது நிறுத்தப்பட்டது. கனமழையால் கொடிவேரி, கள்ளிப்பட்டி, அரக்கன்கோட்டை பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் கால்வாய் நீர் தேவையில்லாததால் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பை நிறுத்துமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கள்ளக்கிணறு கிராம ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. கீழ்மலை பகுதிகளில் பெய்யும் மழையால் கள்ளக்கிணறு பழங்குடி கிராமத்தின் முகப்பில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 80 குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தில் இருந்து அன்றாட வேலைகளுக்காக வெளியே செல்ல ஆற்றின் குறுக்கே கம்பி கட்டி அதன் உதவியோடு ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகின்றனர். ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அடுத்தடுத்த 5 வீடுகளில் 20 சவரன் நகைகளும் 1,60,000 ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மல்லிக்கல் குறும்பர் கொட்டாய் பகுதியில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் 10.5 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோல அடுத்தடுத்த 4 வீடுகளிலும் கொள்ளை நிகழ்ந்தது. இச்சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாநகராட்சியில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நெல்லையில் சைக்கிள் ஓட்டிகளுக்கான தனி பாதை உருவாக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தும் சைக்கிள் ஓட்டுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பல்வேறு சமூக அமைப்புகள் சேர்ந்து இந்த சைக்கிள் பேரணியை நடத்தின. தொடர் மழையால் தருமபுரியில் உள்ள வேப்பாடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சட்டவிரோதமாக மின் மோட்டார் மூலம் சிலர் தண்ணீர் எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக வேப்பாடி ஆற்றில் தண்ணீர் வராத நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனை பயன்படுத்தி சிலர் ஆற்றின் அருகே அதிக உந்து சக்தி கொண்ட மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுப்பதாகவும் இதனை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நூதன செல்போன் மோசடி தொடர்பாக காவல்துறையினர் விசாரிக்க வந்தபோது வீட்டில் இருந்த பெண்கள் தப்பியோடினர். கெலவரப்பள்ளி அணை பகுதியில் வசித்து வரும் மிதுர்சன் என்பவருக்கு சில தினங்களுக்கு முன் வந்த செல்போன் அழைப்பில் 20,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை 2,400 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை நம்பி தபால் நிலையத்திற்கு சென்று பணம் செலுத்தி பார்சலை பிரித்தபோது உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மிதுர்சன் அளித்த புகாரின் பேரில் ஆவலப்பள்ளி சாலையில் ஒரு குடியிருப்பில் இதுபோன்ற மோசடி கும்பல் செயல்படுவதை அறிந்து காவல்துறையினர் அங்கு சென்றனர். அப்போது அங்கிருந்த பெண்கள் தப்பியோடினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சேலம் மாநகரில் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ரஜினிகாந்தை அரசியலுக்கு அழைத்து சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டு வருகிறது. அதேபோல் நெல்லை, நாகை, ராமநாதபுரம் பகுதிகளில் சுய உதவிக்குழு பெண்கள் சிலர் ரஜினிகாந்தை ஆதரித்து கூட்டம் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் சேலம் நகரில் பல இடங்களில் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வா தலைவா வா என்ற வாசகங்களுடன் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன. அரியலூரில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் 120 தூய்மை பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 237 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஒரு நாள் சம்பளம் 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த தொகை இதுவரை பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் 10ஆம் வகுப்பு மாணவியை தனித்தேர்வராக தேர்வு எழுத வைத்த தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராமச்சந்திரன் என்பவரின் மகள் மாரிசுதா புளியங்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்தார். அரையாண்டு தேர்வு எழுதிய நிலையில் பள்ளி நிர்வாகம் தமக்கு வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றுகள் கொடுத்து தனித்தேர்வராக தேர்வில் பங்கேற்க செய்ததாக கூறினார். தனித்தேர்வில் 2 பாடங்களில் அந்த மாணவி தோல்வியடைந்திருக்கிறார். பாதியில் பள்ளியை விட்டு அனுப்பிய பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அந்த மாணவி குடும்பத்தினருடன் சென்று மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளனிடம் மனு அளித்தார். விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் தலைமையில் அனைத்துக் கட்சி பிரமுகர்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. உடல்நலக்குறைவு காரணமாக பிப்ரவரி மாதம் எம்எல்ஏ காத்தவராயன் காலமானதால் அத்தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. அதனால் நடைபெற இருந்த இடைத்தேர்தலும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலானோர் ஒரு பொதுத் தேர்தலோடு குடியாத்தம் தொகுதிக்கும் தேர்தல் நடத்தலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அடுத்த துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேர்தல் குழு உறுப்பினர்களை தேர்வு செய்துள்ளனர். புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய சிண்டிகேட், செனட் பிரதிநிதிகள் சார்பில் 2 உறுப்பினர்களை போட்டியின்றி தேர்வு செய்துள்ளனர். தேர்தல் குழுவை அரசின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமித்த பின் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை பெற உள்ளனர்.